ஹலோ எவ்ரிவான். இந்த சீரீஸில் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. இது 4வது வீடியோ. இன்கேஸ் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் தரேன். ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் என்ன டாபிக் அப்படின்னா ஸ்டாட்டிக் மெத்தட், ஸ்டாட்டிக் கிளாஸஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் நம்மளுடைய மெயின் மோட்டிவ் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் முழுமையாக கற்றுக்கிறது. நம்ம C# எடுத்திருக்கோம். இன்கேஸ் நீங்கள் ஜாவா எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரியே ஜாவா ஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கும் ஒரு முழுமையான ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னங்கிறத பார்த்தோம். இதுலேயே இன்னொரு ரொம்ப முக்கியமான பிஹேவியர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படிங்கிறது. ஸோ நான் ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். நான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் போட்டுட்டு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். அதில் ஆட், சப், ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 மெத்தட் எழுதியிருக்கேன். அண்ட் நான் இன்னும் C# அதை நான் எழுதலை. நம்ம எப்பயும் போல ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்துட்டு சேம் ஈக்குவலன்ட் கோட் C# எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, இப்போ இருக்கிற கோடில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் டேரெக்டாக இந்த ஆடை கால் பண்ண முடியாது. நீங்கள் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். கரெக்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் console.logன்னு கொடுத்துட்டு arithmetic operations.addன்னு கொடுத்துட்டு 1,2ன்னு கொடுத்தேன்னா எனக்கு எரர் வரும். add is not a function அப்படிங்கிற மாதிரி எரர் வரும். ஸோ நான் இப்போ ப்ளே கொடுத்தேன்னா arithmetic operations.add is not a function வருது. ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆப்ஜெக்ட்குள்ளே இருந்தால் நீங்கள் தாராளமாக கால் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. பட் ஒரு கிளாஸ்க்குள்ளே எழுதுனீங்கன்னா அதை நீங்கள் டேரெக்டாக கால் பண்ண முடியாது. ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டு தான் கால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு const arithmetic equal to new arithmetic operations போட்டுட்டு இந்த இடத்துல arithmetic.addன்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். கரெக்டாக? ஸோ இதுதான். பட் சில இடத்துல நமக்கு எல்லா வாட்டியும் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு நீட் இருக்கும். நம்ம டேரெக்டாகவே கால் பண்ணிக்கலாம். அதாவது நான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நான் இப்படியே டேரெக்டாக கிளாஸில் இருக்கிற மெத்தடை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாமலே கால் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுதான் இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இங்கே ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துப்போமா, x = 5, y = 6 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் எக்ஸ் அப்படின்றது கொடுத்தாதான். ஓகேவா? ஸோ இது மெத்தட் கிடையாது. arithmetic.xன்னு கொடுத்தேன்னா எனக்கு 5ன்னு சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆகும். 5ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சா? ஸோ மெத்தட் மட்டும் கிடையாது, நம்மளால ப்ராப்பர்ட்டிஸுமே இது இல்லாமல் எடுக்க முடியாது. கரெக்டாக? இன்ஸ்டன்ஸ் இல்லாமல் எடுக்க முடியாது. இப்போ அதே நான் எக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு திருப்பி எரர் தான் வரும். அன்டிஃபைன்டுன்னு சொல்லிட்டு வரும் பாருங்க. ஸோ அன்டிஃபைன்டுன்னு சொல்லிட்டு வந்துருச்சா? ஸோ இதுதான் விஷயம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் கண்டிப்பாக இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ இதை முறியடிக்கிறதுக்கு தான் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன், இதே ஒரு ஃபங்க்ஷனில் எழுதுனீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆட் a, b. ஓகேவா? சாரி, a, bன்னு வச்சுப்போம். நான் கேபிட்டல்லே போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ரிட்டன் a + b. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ ஓகே, console.log கொடுத்துக்கலாம். ஸோ இது பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட் தான், எல்லாருமே தெரியும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா எனக்கு 3ன்னு சொல்லிட்டு வந்துடும். பட் நம்ம இங்கே என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா const add = new add அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ நம்ம இன்ஸ்டன்ஸில் கிரியேட் பண்ணுறது கிடையாது. நம்ம டேரெக்டாகவே கால் பண்ணிடுறோம். பட் கிளாஸில் இருக்கும்போது நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அகெயின் ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிறத நம்ம டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனை டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு கிளாஸை இன்ஸ்டன்ஸ் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ அதை முறியடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டாட்டிக். இப்போ இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டை ஜஸ்ட் நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேவா? ஸ்டாட்டிக் x = 5 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் இதை கமெண்ட் அவுட் பண்ணுறேன். உங்களுக்கு 5 அப்படிங்கிறது ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டாட்டிக்னா என்ன அப்படிங்கிறது. ஜஸ்ட் நீங்கள் கிளாஸ்ல இருந்தே டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சரி, இப்போ ஸ்டாட்டிக்னு மார்க் பண்ணதை இன்ஸ்டன்ஸ்லேயே எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த கோடை கமெண்ட் அவுட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த அரித்மெட்டிக்னு ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இது மூலியமாக நான் இந்த எக்ஸ் எடுக்க பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு அன்டிஃபைன்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஸ்டாட்டிக்கு நீங்கள் மார்க் பண்ணீங்கன்னா கிளாஸுக்கு சொந்தமானது. ஸ்டாட்டிக்கு நீங்கள் மார்க் பண்ணலைன்னா அது இன்ஸ்டன்ஸுக்கு சொந்தமானது. ஸோ இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இப்போ நான் இந்த ஆட் எனக்கு டேரெக்டாக நான் கிளாஸ்ல இருந்தே கால் பண்ணணும்னா ஸ்டாட்டிக் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, ஸோ வழக்கம் போல் இந்த இடத்துல ஆடுன்னு கொடுத்துட்டு 1,2ன்னு நான் டேரெக்டாக கொடுத்தேன்னா இப்போ எனக்கு 3ன்னு சொல்லிட்டு வரும். பட் இதே வேலையவே நான் திருப்பி இங்கே பார்த்தேன்னா எனக்கு எரர் த்ரோ ஆகும். ஆட் 1,2 அப்படின்னு கொடுத்தேன்னா
எனக்கு வந்து ஆட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எரர் த்ரோ ஆகும். ஸோ இவ்வளோதான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படிங்கிறது. நம்ம யூஸ் பண்ணுற மெஜாரிட்டி ஆஃப் த இன்பில்ட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து உங்களுக்கு நான் C# வந்து போட்டு காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு ஸ்டாட்டிக் மெத்தட்னா இதுதான். பட் வந்து இந்த இடத்துல தான், அதாவது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் போன வீடியோலேயே வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். C# வந்து இன்ஹெரிட் பண்ணும்போது நம்ம வந்து மெத்தட் ஓவர் லோடிங் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பார்த்தோம், விர்ச்சுவல் கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணி. ஸோ இதுக்கும் வந்து என்டையர்லி வந்து டிஃப்ரெண்டான விஷயமா இருந்தது. கான்செப்ட் வந்து சேமாக இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விஷயம் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்தது இல்லையா? ஸோ அதே மாதிரியே இந்த C# வந்து ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர் இருக்குது. அது வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து கிடையாது. அது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இதே ப்ரோக்ராம் வந்து இங்கே எழுதலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து அவ்வளோதான் எக்ஸாம்பிள் முடிஞ்சிருச்சு. இன்கேஸ் வந்து நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் படிக்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டிருந்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ வந்து இதுக்கப்புறம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பேச போகிறது இல்லை, நம்ம வந்து C# தான் பேச போகிறோம். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பப்ளிக் கிளாஸ் சேம் நேம் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ சேம் கதை தான் போன வீடியோவில் பண்ண மாதிரியே int a int b. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரிட்டர்ன் என்ன பண்ணுறோம், a + b அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ சேம் கதை தான். நான் 2 மட்டும் எழுதுறேன், ப்ராடக்ட் வேணாம். நம்ம ஏன்னா ஆடோடைய இது மட்டும் தான் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ இங்கே வந்து நான் மைனஸ் அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். அண்ட் வந்து பழக்கம் போல் புது இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். var arithmetic equal to new arithmetic operations. ஓகேவா? இப்போ அதே தான் arithmetic.add 1,2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறது வேண்டாம், அவ்வளோதான். இப்போ வந்து .NET ரன்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து 3 சொல்லிட்டு பில்ட் ஆகி அவுட்புட் வரணும். ஸோ 3 சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. சரி, இதில் வந்து எப்படி ஸ்டாட்டிக் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னா அதே கதை தான். இந்த பப்ளிக் int add இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி அப்படியே டேரெக்டாக ஸ்டாட்டிக் கீவேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து இங்கே எரர் காட்டுது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாட்டிக்கில் இருக்குது, நம்ம வந்து இன்ஸ்டன்ஸில் கிரியேட் பண்ண முடியாதுன்ட்டு. ஸோ நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்கிற எக்ஸாம்பிள் வந்து இதுதான். நம்ம வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கும் ஒரு கம்பைலர் டைப் லாங்குவேஜுக்கும் வந்து இதுதான் வித்தியாசம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஜாவாஸ்கிரிப்டில் arithmetic.add நம்ம ரன் பண்ணும்போது தான் எரர் காட்டுச்சு. இது வந்து கம்பைல் டைம்லேயே வந்து எரர் காட்டிடுச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அகெயின் இந்த இடத்துல .NET ரன்னு கொடுத்தீங்கன்னா 3 சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இவ்வளோதான் வந்து ஸ்டாட்டிக். பட் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன வந்து ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதாவது C# வந்து ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு. அது என்னது அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது வந்து ஜாவாஸ்கிரிப்டில் இங்கே கிளாஸை வந்து ஸ்டாட்டிக்காக போட முடியாது உங்களால். ஸோ அது வந்து லீகல் கிடையாது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து எரர் காட்டுது. அதாவது நீங்கள் வந்து கிளாஸ்ன்னு தான் எழுதி ஆகணும், உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. ஆனால் கிளாஸோடைய மெம்பர்ஸை வந்து நீங்கள் ஸ்டாட்டிக்காக எழுதிக்கலாம். மெத்தட்ஸையும் சரி ப்ராப்பர்ட்டிஸையும் சரி நீங்கள் வந்து கிளாஸ் ஸ்டாட்டிக்காக எழுதிக்கலாம். ஆனால் C# பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளாஸையே வந்து ஸ்டாட்டிக்காக எழுதிக்கலாம். ஓகேவா? பட் நீங்கள் ஒரே ஒரு ரூல் தான், நீங்கள் கிளாஸை ஸ்டாட்டிக்காக எழுதுனீங்கன்னா கிளாஸோடைய எல்லா மெம்பரையுமே ஸ்டாட்டிக்காக தான் எழுதி ஆகணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரூல். ஸோ இப்போ வந்து நான் கிளாஸை ஸ்டாட்டிக்காக இது பண்ணிட்டேன். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக தான் நீங்கள் போடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கம்பைலர் எரர் வந்து காட்டுது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஸ்டாட்டிக்னு போட்டேன்னா இது போயிடும். அண்ட் அதே மாதிரியே ஸ்டாட்டிக்கில் வந்து புது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால புது இன்ஸ்டன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணாலே எனக்கு வந்து எரர் வரும். ஸோ இவ்வளோதான் வந்து விஷயம். ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். நீங்கள் வந்து இங்கே கிளாஸை வந்து ஸ்டாட்டிக்காக போடக்கூடாது, இங்கே கிளாஸை வந்து நீங்கள் ஸ்டாட்டிக்காக போட்டுக்கலாம். அப்போது ஜாவாஸ்கிரிப்டில் வந்து எப்படி நம்ம ஒரு ஸ்டாட்டிக் கிளாஸ் எழுதுறதுன்னா மறுபடியும் வந்து நீங்கள் பழைய ஒர்க்குக்கு தான் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கான்ஸ்ட் கேபிட்டலே போடுறேன். ஸோ அதாவது கீ வேல்யூ பேர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே தான் நம்ம போட்டு பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டாட்டிக் தான். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே எழுதும்போது இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க எல்லா மெத்தடுமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாட்டிக் தான். இந்த ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஒரு ஸ்டாட்டிக் தான். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் கிளாஸாக கன்சிடர் பண்ணாமல் நார்மல் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து இதை ஸ்டாட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கிளாஸ்ன்னு வரும்போது கிளாஸை வந்து ஸ்டாட்டிக்காக மாற்ற முடியாது.
அண்ட் இதில் வந்து நீங்கள் கிளாஸையே வந்து ஸ்டாட்டிக்காக மாற்றிக்கலாம். ஆனால் கிளாஸை நீங்கள் ஸ்டாட்டிக்காக மாற்றினீங்கன்னா எல்லா மெம்பரையுமே உள்ளே வந்து நீங்கள் ஸ்டாட்டிக்காக தான் போட்டாகணும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த console.writeLine அப்படிங்கிறதே வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் தான். ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும்னா var console equal to நியூ console அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணுறது கிடையாது. கரெக்டாக? ஏன் கிரியேட் பண்ண முடியாது? நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது கிடையாது. பொதுவாக வந்து இப்படி தானே. ஏன்னா வந்து இந்த console அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் தான். இந்த கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து ஒரு கான்சோலை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம console.writeLine சொல்லிட்டு நியாயமா வந்து எழுதணும். பட் வந்து நம்ம அப்படி எழுதுறது கிடையாது. டைரக்டாவே கான்சோல்ல இருக்கிற மெத்தடை வந்து கால் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து இந்த கான்சோல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாட்டிக் கிளாஸ். அது வந்து எப்படி வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் அமுக்கிட்டு இந்த கான்சோல் மேலே வைங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரிஜினலாக அந்த கிளாஸ் வந்து எழுதிருப்பாங்களே அங்கே போய்டும். இதை பாருங்க, பப்ளிக் ஸ்டாட்டிக் கிளாஸ் கான்சோல். ஸோ இந்த கான்சோல்ல இருக்கிற ரைட் லைன் தான். ஸோ நீங்கள் வந்து இதை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ரைட் லைன் வந்து உங்களுக்கு எங்கேயாவது இருக்கும். ஆக்சுவலாக 41 ரிசல்ட் காட்டுது. ஸோ இது தான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் ரைட் லைன் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸில், ஓகேவா, கான்சோல் கிளாஸில் இருக்கிற ரைட் லைன் மெத்தடை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கால் பண்ணியிருக்கோம். இதே தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் வந்து கான்செப்ட். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்சோலை வந்து இன்னொரு கான்சோல்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணேன்னா இந்த கான்சோலை வந்து இந்த கான்சோல்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த கான்சோல் இருக்குது இல்லையா, இது வந்து C++ உடையது. ஸோ நீங்கள் வந்து நம்ம இது பண்ண முடியாது. பட் நார்மலாக இது வந்து C++ உடைய கான்சோல். இதுல இருந்து தான் இதை டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது வந்து libuv லைப்ரரி இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து போயிடும். பட் வந்து இதை நீங்கள் ரொம்ப டிக் பண்ணி போகணும்னா வந்து போய்க்கோங்க. பட் கான்செப்ட் இதுதான். நீங்கள் வந்து console.login கொடுக்குறதுமே வந்து ஸ்டாட்டிக் கிளாஸ் தான். இந்த ஸ்டாட்டிக் கிளாஸ் வந்து C# அதாவது C++ல இருந்து libuv லைப்ரரியிலேருந்து நமக்கு வந்து டேரெக்டாக வருது. ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து நமக்கு வரல. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் வந்து இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இந்த object.keys இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் தான். அண்ட் அதே மாதிரியே இந்த அரேஸ் இருக்குது இல்லையா, அரே டாட்டன் இருக்குது இல்லையா, இதுவுமே வந்து ஒரு ஸ்டாட்டிக் தான். எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து டைரக்டா மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணோம்னா அது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் தான். அது வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது கிடையாது. சிமிலர்லி இதுலேயுமே வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுல இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் தான். நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது கிடையாது. ஸோ இவ்வளோ தான் ஸ்டாட்டிக் மெத்தட், ஸ்டாட்டிக் கிளாஸ் அப்படிங்கிறது. நம்ம வந்து ஸ்டாட்டிக் வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். பொதுவாக வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் மெத்தடுக்குலாம் வந்து நம்ம ஸ்டாட்டிக் கிளாஸஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்தடுத்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் a nice day.